ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, பிகினர் யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டெக்ஸகோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ற முக்கியமான தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தருக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். பட் அவரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே மாட்டாரு. யூடியூப் சேனல்ல ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாரு. பட் நம்ம வீடியோ போட்டா எப்படி நினைப்பாங்களோ, யார் என்ன பண்ணுவாங்களோ, நெகட்டிவா சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்ல பார்க்குற வியூவர்ஸ் என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, அவர் கடைசி வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாரு. சேனலையும் ஸ்டார்ட் பண்ணாம, நான் அந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இப்படிலாம் போயிருக்கும், அப்படிலாம் போயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோஸ் வந்து போடுங்க கண்டினியூஸா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 10 வீடியோஸ் 20 வீடியோஸ் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க பெருசா. அதனால அந்த 10 வீடியோஸ் 20 வீடியோஸ் வந்து நீங்க எவ்வளவு மோசமா பண்ணியிருந்தாலும் சரி, அத கவலைப்படாதீங்க. அந்த வீடியோஸ பார்த்து அதுல நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி, அதுலேருந்து அடுத்த வீடியோ எப்படி பெட்டரா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூபரோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுதான் பெரிய ஒரு விஷயம். உங்களுடைய வாய்ஸோ இல்ல உங்களுடைய ஃபேஸையோ காட்டி ஃபர்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 வீடியோ. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோ. அந்த அளவுக்கு வந்து நீங்க கொண்டு போகணும். அதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, டெய்லி போடக்கூடிய அந்த வீடியோவ குவாலிட்டியா அப்படி போடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க குவாலிட்டிய பத்தி யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோஸ் போடணும். ரெகுலரா போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க குவாலிட்டிய பத்தி இன்கிரீஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு வீடியோவ போட்டுட்டு, ஒரு 1,000,000 சப்ஸ்கிரைபரோ இல்ல 2,000,000 சப்ஸ்கிரைபரோ வச்சிருக்கக்கூடிய ஒரு சேனல் கூட கம்பேர் பண்ணி, இந்த சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ அளவுக்கு என் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு, அவங்க வீடியோ போடவே மாட்டாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்திருந்தாலும் மோசமா தான் இருந்திருக்கும். அதனால நீங்க ஒரு 1,000,000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு 1000 வீடியோ போட்டிருப்பாரு. அந்த 1000 வீடியோக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உங்க வீடியோ, அந்த 1,000,000 சப்ஸ்கிரைபர் கூடிய ஒரு வீடியோ இருக்க சேனலையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்கும். அத விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு, என்னோட வீடியோ வந்து அந்த 1,000,000 சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அது கண்டிப்பா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க கன்டினியூஸா வீடியோஸ் போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நீங்க குவாலிட்டிய பத்தி யோசிக்கலாம். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல போயிருக்கும். பரவாயில்லையே இந்த ஷார்ட் வீடியோ வந்து நல்லா போயிருக்கு. இத வந்து நம்ம சேனல்ல போட்டா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வியூஸ் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு, தயவு செஞ்சு இன்னொரு சேனல்ல இருந்து வீடியோ எடுத்து போடாதீங்க. நீங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ தான் அப்படி போட்டிருப்பீங்க. அந்த ஒரே ஒரு ஷார்ட் வீடியோவால உங்களுடைய சேனலுக்கான மானிட்டேஷனே கட் ஆயிடும். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எனக்கும் இருந்துச்சு. அதே மாரி என்கிட்ட பேசின கிட்டத்தட்ட ஒரு 50 யூடியூபர்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு அவங்களுடைய சேனல் வந்து கன்டென்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணது ஒரே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சேனல்ல இருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, நல்லா வியூஸும் போயிருக்கும். அப்படி போனதுனால, அவங்களுடைய சேனல்ல வந்து ரீயூஸ்டு கன்டென்ட் அப்படின்னு சொல்லி, அந்த சேனலுக்கான மானிட்டேஷனே வந்து இப்ப கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நெறைய சேனலுக்கு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வியூஸ்க்கோசரம் இன்னொரு சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எடுத்து நீங்க போடாதீங்க தயவு செஞ்சு. அந்த விஷயத்த நீங்க விட்டுருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அ எடுத்த உடனே நான் இன்னைக்கு தான் சேனல் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வியூஸ் போயிருக்கணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 வியூஸ் போயிருக்கணும். அடுத்த ஒரு 6 மாசத்துல நான் தான் தமிழ்நாட்டிலே பெரிய யூடியூபரா இருக்கணும் அப்படிலாம் நெனைக்காதீங்க. அப்படிலாம் கனவுல கூட நடக்காது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 வீடியோ, 15 வீடியோ போட்டீங்க அப்படின்னா, வியூஸ் பெருசா போகவே போகாது. அதுக்கப்புறமா நீங்க போட போட உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆவாங்க. அந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அந்த ஆடியன்ஸ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பில்ட் பண்ணிட்டே போறீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுடைய சேனல் குரோத் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ, அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ட கனெக்ட் பண்ணாம, உங்களுடைய சேனலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ வந்து நீங்க பில்ட் பண்ணுங்க. அதே மாரி எனக்கு வந்து என்ன கன்டென்ட் போடுறதுன்னே தெரியல. என்ன கன்டென்ட் போடுறதுன்னு தெரியாம வந்து ஒரு 10 வீடியோஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து 11வது வீடியோ வந்து என்ன போடணும்னு தெரியாது. அதனால நம்ம என்ன கன்டென்ட் போடுறோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோஸ் வந்து போடாமலே விட்டுருவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அது ஒரே ஜானர்ல ட்ரை பண்ணாதீங்க. அத விட்டுட்டு ஒரு 10 வீடியோஸ் வந்து தனித்தனி வீடியோஸ். ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸ், ஒரு காமெடி வீடியோஸ், ஒரு கேமிங் வீடியோ அந்த மாரி டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு வியூஸும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வரும். அந்த ஒரு வீடியோவ புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸே திரும்ப போட்டு, ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சு அப்டின்னா, சப்ஸ்கிரைபர்ஸே உங்கள்ட்ட கேட்பாங்க. ப்ரோ இந்த வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரோ இந்த வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர்ஸே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்டென்ட்க்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா, அவங்களே உங்களுக்கு புதுசு புதுசா ஒரு டாபிக் சொல்லி, இந்த டாபிக்க பத்தி பேசுங்க ப்ரோ. இந்த டாபிக்க பத்தி பேசுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல தான் கன்டென்ட் ப்ராப்ளம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு கன்டென்ட் ப்ராப்ளமே வராது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனு. நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் சேனல் ஆரம்பிக்கிறேன். ஒரு 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அடுத்த ஒரு 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, நான் தான் தமிழ்நாட்டுல பெரிய சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலா இருக்கணும். அந்த அளவுக்குலாம் நினைக்கவே நினைக்காதீங்க.
அப்படிலாம் முடியவே முடியாது. YouTubeங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஒரு 6 மந்த்துக்குள்ள நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணிரணும். அடுத்த ஒரு 6 மந்த்துக்குள்ள என்னோட சேனல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து ஒரு $100 வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. அடுத்த ஒரு 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர், ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர் அந்த மாரி வைங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர், 2,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களுடைய சேனல் வந்து குரோ ஆகும். அத விட்டுட்டு நான் 6 மாசத்துல ஒரு 10,00,000 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வராது. அப்படி வராதுங்கும்போது உங்களுக்கு வந்து உங்க மேலயே ஒரு வெறுப்பு வரும். உங்க மேல இருக்க வெறுப்பு வந்து உங்க சேனல் மேல திரும்பி, அந்த சேனல்ல வந்து நீங்க வீடியோ போடுறதே விட்டுருவீங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு டார்கெட் வைங்க. என்னுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வச்சது 6 மந்த் வந்து டைம் வச்சேன். 6 மந்த்துக்குள்ள நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதரவோட நவம்பர் 9த் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25 நான் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணேன். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன். நான் முன்ன சொல்லியிருந்தேன்ல, ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ நீங்க போட்டிருப்பீங்க. அதனால உங்களுடைய சேனலோட மானிட்டேஷனே கட் ஆயிடும் அப்டின்ட்டு. அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. நானும் அதே மாரி ஒரு 2, 3 ஷார்ட் வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த ஷார்ட் வீடியோஸால எனக்கு பார்த்தீங்கன்னா, வர வேண்டிய மானிட்டேஷன் வந்து ஒரு 1 மந்த் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு பிப்ரவரி 26 தான் எனக்கு திரும்ப மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு மானிட்டேஷன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் சேனல்ல ப்ராப்ளம் இருக்கு. அதே மாரி கன்டென்ட் ஐடியாவுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோல சொல்றேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்த தான் உங்கள்ட்ட நான் இந்த வீடியோல வந்து கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு YouTube சம்மந்தப்பட்ட இதே மாரி நெறைய வீடியோஸ் வந்து கிடைக்கும். இதுல ஏதாவது ஒரு சஜஷன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி நீங்க ஒரு YouTube சேனல் வச்சிருக்கீங்களா? அந்த YouTube சேனலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஆல். பாய்.